गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். நான் உங்க சசி பேசுறேன். ஹஸ்பண்ட் வைஃப்காக கட்டின தாஜ்மஹால் உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா வந்து வைஃப் ஹஸ்பண்ட்காக கட்டின ஒரு பிளேஸ் நாம இன்னைக்கு வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போய் இது எந்த பிளேஸ், இது எங்க இருக்கு, எப்படி வரணும், எல்லா டீடைல்ஸும் தொடர்ந்து பார்க்கலாம். நம்மளோட விஜயபுரா சீரீஸ்ல இது பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து விஜயபுரா வந்திருப்போம். அந்த ட்ரெயின் ஜர்னி பார்த்திருப்போம். அண்ட் விஜயபுரால ரொம்ப ஃபேமஸான கோல்டு கும்பாஸ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்த பிளேஸ். கோல்டு கும்பாஸ்ல வந்து ஒரு டீட்டெயிலான வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க. அடுத்து நம்ம கோல்டு கும்பாஸ் பார்த்துட்டு விஜயபுரால இருக்க இன்னொரு ஃபேமஸான பிளேஸ் சிவகிரி டெம்பிள் போயிருப்போம். அது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பார்க் மாதிரி தாங்க இருக்கும். நம்ம அந்த பிளேஸ் பார்த்துட்டு இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இப்ராஹிம் ரோஸா வர போறோம். நீங்க அந்த வீடியோ எல்லாம் பாக்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, அந்த வீடியோவும் பாருங்க. நாம பாத்தீங்கன்னா சிவகிரி டெம்பிள் பார்த்துட்டு இப்ப திரும்ப பாத்தீங்கன்னா நம்ம விஜயபுரா பஸ் ஸ்டாப் போயிட்டு இருக்கோங்க. விஜயபுரா பஸ் ஸ்டாப்ல இருந்து இந்த இப்ராஹிம் ரோஸா பாத்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு. ஸோ நான் அங்க நடந்தே வந்தாச்சு. இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 AM இருந்து ஓப்பன் ஆகுங்க. 6 AM to 5:40 PM. இந்த பிளேஸுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் இருக்குங்க. என்ட்ரி ஃபீஸ் வந்து ஒருத்தருக்கு 20 rupees சார்ஜ் பண்றாங்க. நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு, இப்போ உள்ள போலாம். இந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா செம சூப்பரா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. நம்ம டிக்கெட் வாங்கின டிக்கெட் கவுண்டர் பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இந்த பிளேஸ் ஃபுல்லையே பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. இப்ராஹிம் ரோஸா கட்டினது பார்த்தீங்கன்னா தாஜ் சுல்தானாங்கிற ஒரு குவீன். ஆக்சுவலாக வந்து அதில்சா டைனாசிட்டியில் வாழ்ந்த இப்ராஹிம் அதில்சாங்கிற ஒரு கிங்கோட ஒய்ஃப் தாங்க அவங்க. இப்ராஹிமோட ஞாபகமாக பார்த்தீங்கன்னா இந்த இப்ராஹிம் ரோஸாவை கட்டியிருக்காங்க. ஒரு பக்கம் வந்து மாஸ்க் இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து அந்த இப்ராஹிமோட கல்லறை இருக்குது. இதுவும் ஒரு கல்லறை தாங்க. இப்ராஹிமோட கல்லறை தான் வந்து இந்த இப்ராஹிம் ரோஸா. இந்த இப்ராஹிம் ரோஸாவில் இருக்க 2 காம்ப்ளெக்ஸையும் பார்த்தீங்கன்னா கட்டி முடிக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ்க்கு மேலே இருக்குங்க. காய்ஸ், நீங்கள் விஜயபுரம் வந்தீங்கன்னா இந்த இப்ராஹிம் ரோஸா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைமில் வாங்க. செம 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 சூப்பராக இருக்குங்க. அதை வந்து இந்த ஈவினிங் டைமில் இன்றைக்கி இருக்க கிளைமேட்டில் செம சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து லாஸ்ட் அந்த பிளேஸுக்கு வாங்க. ஈவினிங் வந்துட்டு நீங்கள் விஜயபுராவில் வந்து ஒரு 3 பிளேஸ் 4 பிளேஸ் பார்க்குறீங்கன்னா ஈவினிங்காக வாங்க. செம சூப்பராக அவ்வளோ அழகாக இருக்குது ஈவினிங் பார்க்க. பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லர் மாதிரியே இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா இந்த பெரிய பெரிய ஓப்பனிங்லாம் வச்சு நல்லா காத்தோட்டமாக செம சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக கல்லர் மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. நான் சும்மா ஜஸ்ட் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஆனால் வெளியில் வந்துட்டு நிறையா அந்த டிசைன்லாம் போட்டு நல்லா காத்தோட்டமாக இருக்குது. அதுதான் சொல்ல வர்றது. நல்லா பில்டிங்கும் நல்லா சூப்பராக கட்டியிருக்காங்க. என்னோட வருங்காலத்துக்கு நான் சொல்லிக்கிறேன், கல்லறை கட்டினாலும் ஒரு குடிசை வீடுனாச்சும் கட்டி தந்துடுறேன் வந்துட்டு. நீ அப்படி வரியா? நாம் விஜயபுராவில் வந்து பார்க்குற இந்த மாதிரி மானுமெண்ட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இண்டோ இஸ்லாமிக் ஸ்டைலில் தான் இருக்கும். ஆனால் நம்ம மார்னிங் பார்த்த கோல்டு கும்பாஸும் சரி, இப்போ பார்க்குற இந்த இப்ராஹிம் ரோஸா எல்லாமே வந்துட்டு லைக் அந்த முஸ்லீம் அரசர்கள் ஆண்ட டைமில் கட்டினது. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்துட்டு எல்லாமே அந்த இண்டோ இஸ்லாமிக் ஸ்டைலில் அந்த டூம் அப்புறம் தூண்லாம் வச்சு அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் செம சூப்பராக இருக்குங்க. முக்கியமாக என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து லாஸ்ட் பிளேஸ் அந்த பிளேஸ் வச்சுக்கோங்க. ஒரு 3:34 அந்த டைமில் வாங்க. நாங்களும் அந்த டைமில் தான் வந்தோம். இப்போ வெயிலும் நல்லா குறைஞ்சிரும், பார்க்கவும் செம சூப்பராக இருக்கும். ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த பிளேஸ். கண்டிப்பாக வாங்க. இவ்வளோ சூப்பராக இவ்வளோ அழகாக இருக்க இந்த இப்ராஹிம் ரோஸாவுக்கு பார்த்தீங்கன்னா த பிளாக் தாஜ்மஹால், அப்புறம் தாஜ் ஆஃப் சவுத்துன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் நேம்ஸ்லாம் கூட இருக்குது. நான் என்ன தாஜ்மஹால் பார்த்ததில்ல, ஆனால் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா லைக் நம்ம யூஸ்வலாக தாஜ்மஹால் பார்ப்போம்ல, சென்டரில் வந்துட்டு அந்த டோமு, சைடில் 4 தூணு, அதே டிசைன் மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு எக்ஸாக்டாக வந்து ரிப்ளிகா மாதிரிலாம் இல்லைங்க.
விஜயபுரம் நம்ம பார்த்ததுலே எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சுங்க இந்த பிளேஸ். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து விசிட் பண்ணுங்க. இன்னைக்கு நாம பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்மளே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. எனக்கு இந்த இப்ராஹிம் ரோஸா ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. நம்ம நெக்ஸ்ட் நம்ம சூப்பரான பிளேஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.